டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதலாவதாக பூரணம் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அதோடு சேர்த்து மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி வச்சுருக்கிறோம். அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதித்து வந்த உடனே இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவலோட அளவு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு 1.5 தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பூ போல் துருவி அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் இந்த பாகுலேயே நல்லா வெந்து வரணும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குருவோம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குருவோம். நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் ஒரு 8 நிமிஷமாக இந்த பாகுல நல்லா வெந்து இந்த மாதிரி சுண்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இந்த பூரண கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த மேல் மாவுக்கு நம்ம அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறோம் இன்றைக்கி. இது பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு தான். மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு, வெயிட்டில் ஒரு 300 கிராம் இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டையும் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மாவை கலந்துட்டு இதில் வாழைப்பழம் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாழைப்பழம் தான் 1 எடுத்துருக்குறோம். இந்த மாவுக்கு இந்த ஒரு வாழைப்பழம் போதுமானது. இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி போட்டு நல்லா மசிச்சு விட்டுறலாம். மசிச்சு விட்டு இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இந்த மாவு பிசைகிறதுக்கு இன்றைக்கி நம்ம சூடான தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறோம். அப்போ தான் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மொத்தமாக ஒரு 150 ml தண்ணி தேவைப்பட்டிருக்குது. நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு முடிச்சுட்டு இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குறோம். இந்த இடத்துல மாவுக்கு நெய் சேர்த்து நம்ம பிசையும் போது மாவு நமக்கு நல்லா நெழுன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக குழி பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரணத்தை உள்ளே வச்சு மூடிடலாம். இப்போ இந்த மாதிரி மூடிட்டு அதை அப்படியே நல்லா ரவுண்ட் பண்ணிடலாம். ரவுண்டாக உருண்டை ஆக்கிட்டு இதை எப்பவும் போல் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் அவிக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஆவி வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன வாழை இலையை போட்டு பரப்பி அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போதும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான பூரண கொழுக்கட்டை ஜம்முன்னு தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.